ஜெனியின் பாடசாலை நினைவுகள், பொன்மாலை வேளையின் கனவுகள், நட்புடன் சிரித்து மகிழ்ந்தோம், இந்த நாளையே நினைத்து வாழ்ந்தோம். அந்த ஜெனியோட ஸ்கூல் லைஃப்பை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அவள் எதிர்கொண்ட ஃபஸ்ட்டு பொறாமை எண்ணம் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஜெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க, வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸை யாருக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த பதில் சொல்கிறா. அதை வீட்லேயும் கொண்டு வந்து தன்னுடைய அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் வகுப்பில் உள்ள மற்ற மாணவிகளுக்கு ஒரு பொறாமை எண்ணத்தை உருவாக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெனியை பார்த்து கிளாஸில் டீசிங், அதாவது கிண்டல் கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவள் என்ன, அவளுடைய ஃபேமிலி, அவங்க அப்பா வந்து ஒரு தினக்கூலி டிரைவரோட பொண்ணு தானே. இது ஜெனிக்கு மனதளவில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜெனியின் பதில் மௌனம் மட்டுமே. மற்ற மாணவிகளை போல ஜெனி வந்து வகுப்பில் இருக்க மாட்டாங்க. மாறா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அல்லது உணவு, அதாவது சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையாக ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி, உதவும் மனப்பான்மையோடு இருந்தவங்க தான் ஜெனி. தன் கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வரதுனால மற்றவங்களை கிண்டல் கேலி பண்ணுறது ஜெனிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜெனியினுடைய பள்ளி பருவம் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே பள்ளியில் தான் படிக்கிறாங்க. ஆனால் இதில் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் அவங்க இருப்பாளர், அதாவது ஆண் பெண் இருப்பாளர் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறாங்க. ஜெனி படிக்கின்ற அதே வகுப்பில் இன்னொரு ஜெனி இருக்காங்க. அவங்க பெயர் ஜென்னி மேக்ஸ். மேக்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கலகலன்னு துருன்னு இருக்கிறவங்க. ஆனால் ஜெனிஃபர் ஜோஸ்பின் அப்படிங்கிறவங்க ரொம்ப அமைதியானவங்க. ஆனால் ஜென்னி மேக்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்க. அதாவது அவங்க குடும்ப பின்னணி ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுனால தன்னுடைய உணவு வகை, பாடம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு ஜெனி தன்னுடைய வாழ்க்கையை வகுப்பில் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பள்ளிக்கூட க்ரஷ் அப்படிங்கிறது இருக்கும். ஜெனியனுடைய வாழ்க்கையிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் ஒரு க்ரஷ் இருந்தது. அவங்க படிக்கிற வகுப்புலேயே இருக்கக்கூடிய மாணவன் சதீஷ் அப்படிங்கிறவங்க ஜெனி கிட்ட வந்து ஒரு க்ரஷ், அதாவது அவங்க இருக்கக்கூடிய டிசிப்ளினை பார்த்து அவர் கொஞ்சம் அமேசிங், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு புரிதல், ஒரு லைக் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஜெனி கிட்ட பேச விரும்புகிறாரு. ஆனால் ஜெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே போய் தன்னுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட சதீஷை மாட்டி விட்டுட்டாங்க. தலைமை ஆசிரியர் விடுவாரா என்ன, அடி நொறுக்கி எடுத்துட்டாங்க. ஸோ அது ஜெனியினுடைய வாழ்வில் நடந்த முதல் இன்சிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் ஜெனியும் சதீஷும் ஒரு நல்ல நண்பர்களாகவே 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தாங்க. ஜெனி சின்ன வயசுலேயே ரொம்ப டிசிப்ளினாக மெச்சூரிட்டியாக இருக்கிறத பார்த்து, படிக்கிறத பார்த்து அவங்க உறவினர்களுக்கும் ஒரு பொறாமை எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி படிக்கிற ஜெனிக்கு பள்ளி பருவத்தில், அவருடைய கல்லூரி பருவத்தில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள், துயரங்கள் ஏராளம். அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம்.